எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபிலிப்ஸோடைய 9 வாட்ஸ் இன்வெர்ட்டர் லேம்ப் ஓகேங்களா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதை நான் பிரித்து வச்சுட்டேன். உள்ள பேட்ரி கொடுத்துருந்தாங்க, பழைய பேட்ரி இது ஒர்க் ஆகலை, அதனால் பிரித்து எடுத்துட்டேன். ஸ்பாட் வெல்டிங் பண்ணியிருந்தாங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், டாட்டாக இருக்குங்களா, ஸ்பாட் வெல்டிங் பண்ணியிருந்தாங்க. இதை பிரித்து எடுத்துகிட்டு நான் வச்சுருந்த ஒரு நார்மல் இன்னொரு பேட்ரி அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுவும் பார்த்திங்கன்னா சேம் இதே தான், 18650 மாடல் 2.200 மில்லி ஆம்பியர் ஓகேங்களா, 3.7 வோல்ட் அதே பேட்ரி தான், ஆனால் வேறு பேட்ரி எடுத்துக்கிட்டேன். அதை நான் ப்ளஸ் மைனஸ் பார்த்து சால்டிங் பண்ணிக்கிட்டேன். அப்போ மேலே ஒரு டேப் பண்ணிட்டேன். டேப் போட்டு அவங்க கொடுத்துருந்த அதே வச்சுருந்தேன். திருப்பி அதே பின்னாடியே ஓட்டிக்கிட்டேன், முன்னாடியும் அப்படியே ஓட்டிக்கிட்டேன். ஆனால் ஷார்ட்டு தான் ஆயிடக்கூடாது, அதனால் ஓட்டியாச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா டேப் போட்டுக்கிட்டேன் ஓகேங்களா. டேப் போட்டு அந்த ஒயரை அப்படியே கனெக்ஷன் பண்ணிக்கிட்டேன். கனெக்டரோட அந்த ஒயரை அப்படியே கனெக்ஷன் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், இது பேட்ரி இன்செர்ட் பண்ணி இதில் நம்ம கனெக்டரில் இன்செர்ட் பண்ணோம். நான் இன்செர்ட் பண்ணல. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஏசியில் போட்டு காட்டுறேன், பேட்ரி இல்லாமல் ஏசியில் போட்டு காட்டுறேன். இந்த லாஸ்ட்டில் இருக்கிற இந்த லைட் மட்டும் எரியும், லாஸ்ட் லைனில் இருக்கிற லைட் மட்டும் ஓகேங்களா. பாருங்கள், ஒயரு லைட் தருதுங்களா, நல்லா பிரைட்டாகிடுது. சப்போஸ் உங்களுக்கு பேட்ரி வந்து போயிடுச்சு, வேறு பேட்ரி மாற்ற முடியலன்னா இது நார்மல் நம்ம எல்இடியாக யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் எல்இடி லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி மட்டும் உறுதிடுங்க. பேட்ரி நான் பழைய பேட்ரி நான் போட்டு காமிச்சிருக்கேன், காமிக்க மறந்துட்டேன், எல்லாத்தையும் பிடிங்கிட்டேன். பேட்ரி போட்டிங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எரியுது, ஏன்னா பேட்ரி சார்ஜ் ஏறும், அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு எரியுது. பேட்ரி நாங்கள் ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா நல்லா பிரைட்டாகவே எரியுது ஓகேங்களா. ஓகே, இது ஏசியில் எரியுது. ஓகே, இந்த ஏசியில் ஹேண்டில் பண்ணும்போது பிடுங்கி கை கிட்ட வச்சுக்கணும் ஓகேங்களா. இந்த ஒயர்ஸ் கார்டை பிடுங்கி கை கிட்ட வச்சுக்கணும், ஏன்னா அப்படியே விட்டுறக்கூடாது. ஓகே, பேட்ரி நீங்கள் என்ன நல்ல பேட்ரி ஆச்சுன்னா பேட்ரி சார்ஜ் ஏறும், நல்லா பிரைட்டாக எரியும். சப்போஸ் சரியானது பேட்ரி போட்டிங்கன்னா அதுவும் பரவாயில்ல, பெருசாக ஒரு டிஃப்ரெண்ட் தெரியல, லைட்டாக பெருசாக டிஃப்ரெண்ட் அதுவும் சார்ஜ் ஏறுது. சார்ஜ் ஏறுதுன்னா ஃபுல்லாக சார்ஜ் ஏறாது. இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் பிரைட் கம்மியாக அந்த மாதிரி தான் தெரியுது. பிரச்சனை இல்லை. சப்போஸ் உங்களுக்கு பேட்டரி ஒர்க்கான பேட்டரியை பிடிங்கிட்டு நார்மலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் நார்மல் ஐடியா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் பேட்டரி போட்டு யூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பேட்டரி இன்செர்ட் பண்ணிக்கிறேன். பேட்டரி இன்செர்ட் பண்ணிட்டு கனெக்டரையும் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டேன். பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணால் எரியணும். பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணால் எரியுது. ஓகே, இப்போ ஓகே, பேட்டரி நல்லா உட்காந்தான்னு பார்த்துக்கணும். மேலே ஒரு ஸ்பாஞ்சு கொடுத்துருக்காங்க, பேட்டரி எதுவும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாத மாதிரி ஒரு சேஃப்டியாக. ஓகே, போட்டாச்சு. ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். ஸ்டார்ட் பண்ணால் லைட் எரியுது ஓகேங்களா. ஏசியில் இன்செர்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், நல்லாவே பிரைட்டாக எரியுது. இந்த லாஸ்ட்டில் இருக்கிற லைன் மட்டும் பிரைட்டாக எரியுது ஓகேங்களா, நல்லாவே இருக்குது. ஓகே, இப்போ நான் லைட் ஆஃப் பண்ணிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுச்சு. லைட் ஆனால் எரியல, அந்த இன்வெர்ட்டர் லைட் எரியல. அது வெறியன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், இந்த பிடிங்கிட்டு இந்த ஒயர்ஸ் கார்டை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன்.
பாருங்கள் எரியுது, ஸ்டார்ட் பண்ணுற எரியுது. ஸோ இப்படி வச்சு ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால தான் நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒயர் எடுத்து 2ஆக கட் பண்ணிட்டு சுவிட்ச்லேயும் கனெக்ட் பண்ணிட்டு அதே ஸ்ட்ரெயிட்டாக இது மாதிரி ஒரு பல்ப் ஹோல்ஸ்லையும் கனெக்ஷன் பண்ணி வச்சிட்டோம்னா 2 ஒயரை ஸ்ட்ரெயிட்டாக இந்த 2 ஹோல்ஸில், இந்த 2 ஒயரை ஸ்ட்ரெயிட்டாக இந்த 2 ஹோல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எரியாத போது இந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணோன்னா ஆன் ஆகிக்கும். தெரியுதுங்களா? சுவிட்ச் ஆன் பண்ணால் ஆன் ஆகிக்கும், ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிக்கும். ஓகேங்களா? சும்மா லைட்டாக நான் செஞ்சு கட்டுறதுக்காக சின்னதாக ஒயர் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால், சப்போஸ் நீங்கள் கடைகள்லாம் வச்சுருப்பீங்க, அப்படி கடையில் வைக்கும்போது குட்டி ஒயர் பத்தாது, நீளமாக இருந்துச்சுன்னா கட்டி தொங்க விட்டுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், சுற்றிக்கலாம். அதனால் கொஞ்சம் நீளமான ஒயர் எடுத்து இது மாதிரி கனெக்ஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கும்போது சார்ஜ் போட்டுக்குவோம், கொண்டு போகும்போது பல்ப் மட்டும் கழட்டி கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.